தேங்காய் தோசையும் தேங்காய் சட்னியும் ஊறவைத்த அரிசி, தேங்காய், உளுந்து, சாதம் மற்றும் தயிர் ஆகியவற்றை மிக்சியில் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு நைசாக அரைக்கவும். மாவு தோசை மாவு பதத்திற்கு கொள்ளவும். உப்பு சேர்த்து கலந்து 30 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை புளிக்க வைக்கவும். தோசைக் கல்லை சூடாக்கி மாவை மெலிதாக ஊற்றாமல் சிறிது தடிமனாக ஊற்றி சுற்றி எண்ணெய் விட்டு மூடி போட்டு வேக வைக்கவும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வெந்ததும் எடுக்கவும். தேங்காய் சட்னியும் செய்முறை: மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, உப்பு ஆகியவற்றைச் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நைசாக அரைத்துக் கொள்ளவும். சட்னியை ஒரு பாத்திரத்திற்கு மாற்றவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை தாளித்து சட்னியில் கொட்டவும்.